பவர் விண்டோஸு, ஏர் கண்டிஷனரு, ஹீட்டரு, அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங்கு, இழந்த பழம் ஜூஸு, ஜீரக தண்ணி, சப்சா விதை போட்ட சர்பத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளே, நான் நவீன். ஹியூண்டாய் வெர்னா EX பெட்ரோல் பேஸ் மாடல் காரினுடைய சிறப்பம்சங்கள் 1.5L MPI பெட்ரோல் இன்ஜின் சொல்லியிருக்காங்க. அதாவது MPIங்கிறது மல்டி பாயிண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ 4 சிலிண்டர் 4 வால்வ் பெர் சிலிண்டர், ஒரு சிலிண்டருக்குமே 4 வால்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால தான் இங்கே மல்டி பாயிண்ட் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக 1497 cc of engine, displacement 113.18 bhp at 6300 rpm maximum power, 143.8 Nm at 4500 revolutions per minute டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு செடான் வம்சத்தை சேர்ந்த 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொண்ட கார். ஏன்னா வந்து பேஸ் மாடல் தான் நம்ம பார்த்துருக்கோம், பெட்ரோல் பேஸ் மாடல் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டேன். அது போக ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் அந்த காருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூல் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் ஃபியூல் டைப் பெட்ரோல் ARAIன்னு சொல்ல போகிற ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அக்ரிடேஷன் படி 18.6 km/லிட்டருக்கு மைலேஜ் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தவரையும் 45 லிட்டர்ஸ் வரையும் தரும். அது போக BS6 2.0 எமிஷன் கண்ட்ரோல் நாம்ஸுக்கு உட்பட்ட வாகனம். டாப் ஸ்பீடு 210 தொட்டு போங்க, நீங்கள் அடிச்சு நாக் பண்ணிட்டு ஓட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன், ஸ்டியரிங் அண்ட் பிரேக் மெக்பர்சன் வித் காயில் ஸ்ப்ரிங் ஃப்ரண்ட்லையும், கப்பல்டு டார்சன் பீம் ஆக்சல் ரியர்லும் கொடுத்துருக்காங்க. கேஸ் டைப் ஷாக் அப்சர்வர், எலக்ட்ரிக்கில் ஸ்டியரிங்கு அண்ட் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்து விட்ருக்காங்க. காரினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தவரையும் தாராளமாக 5 பேர் வரையும் உட்காந்து போகலாம். கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரைடர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து பவர் விண்டோஸு, ஏர் கண்டிஷனரு, ஹீட்டரு, அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங்கு, இழந்த பழம் ஜூஸு, ஜீரக தண்ணி, சப்சா விதை போட்ட சர்பத்து, இதை எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் அடைச்சி கொண்டு போனாலே போதும். காரில் முன்னாடியும் பின்னாடியும் எங்கே வேணால் வைத்துக்கொள்ளும் அளவில் கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. கீழே சென்ட்ரி தான், டே கதவு திறடா அப்படின்னா கதவு வந்து திறந்துடும், நீங்கள் கீ யூஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் பேட்ரி சேவர், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸு, டாக்கோ மீட்டர்ஸ், இது எல்லாமே அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு லக்ஸூரியஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த காரை பொறுத்த வரையும். காரினுடைய சேஃப்டி ஜோன், ABSன்னு சொல்ல போகிற ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், சென்ட்ரல் லாக்கிங், ஆன்டி தெஃப்ட் அலாம், 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. டிரைவர் பேசஞ்சர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நாக் பண்ணி வச்சுருக்காங்க. டே அண்ட் நைட்டில் வியூ மிரர்ஸ், டிரைவர் பேசஞ்சர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டே அண்ட் நைட் வியூ மிரர்ஸ், கர்டன் ஏர்பேக்ஸ், EBDன்னு சொல்ல போகிற எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த காருக்கு ஒரு கீ ஃபீச்சராக பார்க்கப்படுது. பெல்ட் வார்னிங்கு, டோர் அஜார் வார்னிங்கு, இன்ஜின் இம்மோபிலைசரு, ஸ்பீட் அலாட்டு, ஐசோஃபிக்ஸ், சைல்டு சீட் மவுண்ட்ஸ், இந்த மாதிரியான மேட்ருகள்லாம் கொடுத்துருக்க காரணத்தினால நம்ம சென்னையில் இந்த காரினுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 11 லட்சம் வரையும் சொல்கிறாங்க. அண்ட் ஆன்ரோடு ப்ரைஸ் 13,65,000 வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஹியூண்டாய் வெர்னா கார் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் எமோஜியை வந்து ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த கண்டென்ட் ஸ்கார்பியோ காரை பற்றி போடலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு ஃபயர் எமோஜியை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்சோ ஃபார் மோர் ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் just hit the subscribe button. Until then, it's Navin here and signing off.